ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அரமல்லா சேனல். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவரை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைக்கு காலையில் ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பச்சை பயிரை வேக வச்சு கொடுத்து நல்லா தேங்காய் துருவி போட்டு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. இட்லி, தோசை, பூரி எல்லாமே அழுத்து போச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம குக்கரில் செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி ஹீட் ஆகவுமே நம்ம பச்சை பயிர் இருக்கு இல்லையா, இதை நல்லா கழுவி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வேகணும். நல்லா பயிர் நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட்ருவாங்க. நம்ம குக்கரில் வேக வச்சும்போது உங்களுக்கு பிசு பிசுப்பாக ஒரு மாதிரி ஒரு மாதிரியாக கெட்டியாக ஒன்று சேர்ந்துடும். இது நம்ம தண்ணியில் இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் வேக வைக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா துளிர் அரமல்லா சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்துருச்சு நம்மளுக்கு பயிறு. இது நம்ம தனியாக வடித்து எடுத்து வச்சிடலாம். அதுலேயும் வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அந்த தண்ணி கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதனால் நல்லா தண்ணி வடித்து எடுத்துடலாம். இப்போ வடிச்சிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி எல்லாமே எலும்பு வளர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப எல்லா ஆற்றலுமே எல்லா சத்துமே நல்லா கிடைக்கும். இப்போ தாளித்து விட்டுறலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு காரத்துக்கு ஏற்ப ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். விருப்பப்படுறவங்க நம்ம பொடியாக வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பயிரை இது கூட சேர்த்து கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 சில்லு அளவுக்கு இருக்கும். அதையும் இது கூட சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக பரிமாறணும் அப்படின்னா நம்மளுக்கு காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குக்கரில் செய்கிறவங்க ஒரு தடவை இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க.